தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞருக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்களும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அனைத்து பேரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து பேராதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நமது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கனிமொழி அம்மா அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவில் திருவிழாக்களை மட்டும்தான் அங்கே ஆடியிருந்தோம். இந்த சென்னை சங்கமம் மூலமாக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சிறப்பான ஒரு மேடை நிகழ்வு, அதாவது தமிழகத்தில் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்களாம் பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு தெரிகிற ஒரு விளம்பரம் அடைஞ்சிருக்கிறோம். எங்கள் இந்த மாதிரி நலிவடைந்த நாட்டுப்புற கலைஞர்களை மேடை ஏற்றி இந்த தமிழக அரசு அழகு பார்க்கின்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த நேரத்தில் ஏதாவது இந்த கலை இதோடு அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதாவது கைச்சிலம்பாட்டம் மற்றும் பம்பை இந்த கலை எங்கள் தலைமுறையோட ஜெனரேஷனாக அழிஞ்சு போடக்கூடாது. இளம் தலைமுறைக்கெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அதேமுள்ள இசைப்பள்ளியில் பகுதி நேர மூலமாக அந்த கைச்சிலம்பாட்டம் கலையும் கற்றுக் கொடுக்குறோங்க. ஊரில் நாங்கள் இருக்கிறோங்க, பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 ஸ்டூடெண்ட்டுக்கு இதை கற்றுக் கொடுக்குறோம். என்னுடைய பேர் கே பிரபாகரன். நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரோம். எங்களுடைய குழு பேர் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் கை மல்லன் மாற்றுத்திறனாளிகள் மல்லர் கம்பம் குழு. ஸோ எங்களுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆதித்யன், இவர் தான் எங்களுடைய மல்லர் கம்ப ஆசிரியர். ஸோ நாங்கள் இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய சென்னை சங்கமம் இந்த மாபெரும் கலை திருவிழாவுக்கு உள்ளோம். ஸோ இந்த விழாவிற்கு அனைத்து கலைஞர்களுமே இருக்காங்க. ஸோ இந்த பிரம்மாண்ட மேடையில் எங்களை போன்ற மாற்றுத்திறனாளி கலைஞர்களுக்கும் இந்த மேடையில் நாங்கள் சாதிக்க வந்திருக்கோம் ஐயா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் கலை பண்பாட்டுத்துறைக்கும் எங்களது மாற்றுத்திறனாளிகள் கலைஞர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா எங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான மல்லர் கம்பம். ஸோ அந்த மல்லர் கம்பம் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 கை 2 கால் இருக்கிறவங்க தான் அந்த வீர விளையாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. முதல் முயற்சியாக நாங்கள் மாற்றுத்திறனாளிங்க நாங்கள் குழு சேர்ந்து மல்லர் கம்பத்தில் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோங்க ஐயா. ஸோ இந்த கலையை தான் நாங்கள் சென்னை சங்கமத்தில் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்.